மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதி. இந்த ஆட்சி தாவேகா ஆட்சி வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்க வர்ணித்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை இல்லாத இடமே கிடையாது. டெய்லி 7 கொலை 8 கொலை 10 கொலை நடந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி யாரும் கவலைப்படுறதாவே இல்லை. அப்போது இதே தானே ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் நடந்தது. 7 கொலை 8 கொலை 10 கொலை, அந்த கொலை இந்த கொலை. நியூஸ் ஜே டிவியில் நீங்கள் கொலை நிலவரம், தங்க விலை நிலவரம், மழை நிலவரம் அப்படின்ற மாதிரி கொலை நிலவரத்தை போட்டு காமிச்சுக்கிட்டாங்க. அப்போது இப்படிலாம் நீங்கள் வர்ணிச்சிங்க இல்லையா? போன மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இங்கே இல்லை. இங்கே இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய கவர்மெண்ட் தான் இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரையாக செலக்ட் பண்ணி நியமிச்சுது. டிஜிபியாக ஒருத்தர் சந்தீப் ராய் ரத்தோன்றவரை டிஜிபியாக போட்டுது, ரைட்டுங்களா? ஐஜியை மாற்றிச்சு, ஐஜி இன்ட்டை மாற்றினாங்க. மகேஸ்வர் தயாள்னு ஒருத்தர், அவர் லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருந்தார், அவர் அப்படியே போட்டாங்க. அந்த மகேஸ்வர் தயாள் சரியில்லாத ஆள். அவரும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஐஜி செந்தில் வேலனும் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமான காவல்துறையை கேவலப்படுத்தினாங்க, அது செயல்படாமல் ஆக்குனாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக உதயச்சந்திரன் இருந்தார். இந்த உதயச்சந்திரன், டேவிட்சன் தேவாசீர்வாதம், செந்தில் வேலன், இந்த குழு தான் முதல்வர் ஸ்டாலினை தப்பாக வழி நடத்திச்சுன்னு நிறைய அலிகேஷன்ஸ் நம்மளே நம்ம சேனலில் பேசியிருக்கோம், ரைட்டு? இப்போ முடிஞ்சிருச்சு, ஸ்டாலின் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த மகேஸ்வர் தயாளை மாற்றினீங்களா? இல்லை. ஐஜி இன்ட்டை மட்டும் மாற்றினீங்க, ஐஜி இன்ட்டை மாற்றினீங்க, டிஐஜி இன்ட்டை மாற்றினீங்க, 2 எஸ்எஸ்பியை போட்டிங்க. உளவுத்துறையில் மேலே மட்டும் சீர்திருத்தம் வந்துச்சு. அஸ்ரா கற்க போட்டிங்க. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். தப்புனா நேராக முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேராக சொல்வார், தப்பு உங்கள் வீட்டில் தான் நடந்ததுன்னுவார், ரைட்டு? நல்ல ஆஃபீஸரு. உளவுத்துறை மட்டும் மாற்றினா போதுமா? டிஜிபி யார்? டிஜிபி நாங்கள் டெல்லிக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு மகேஷ்குமார் அகர்வால் அவரை போடுவோம் அப்படின்றீங்க. இப்போது சென்னை நகர கமிஷனர் யார்? சென்னையில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ரவுடியும் வெளியில், அருண் கமிஷனராக இருக்கும்போது எல்லா ரவுடியும் வெளியில் போனாங்க. அந்த ரவுடிங்க எல்லாமே திரும்ப வந்துட்டாங்க, ரைட்டா? கமிஷனராக யாரை போட போகிறீங்க நீங்கள்? அன்புன்னு ஒருத்தரை போடுறதுக்காக ஒரு மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்புன்னு ஒருத்தரை கமிஷனராக போடுறதுக்காக ஒரு மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அமல்ராஜ் அப்படின்றவரை கமிஷனராக போடுறீங்க. அமல்ராஜ் எப்படி கமிஷனராக வர்றாருன்னா, விஜயும் அமல்ராஜும் ஒரே சர்ச்சுக்கு போகிறவங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரியார் பேர் ஜேவியர், அவர் மூலமாக வராங்கன்னீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சென்னை நகரில் இருக்கக்கூடிய கமிஷனரை மாற்றலை, புதிய கமிஷனரை போடவே இல்லை. இது என்ன ஆகுது? முழுக்க முழுக்க இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர் நல்லா செயல்படலாம் சொல்ல, ஓரளவுக்கு அவர் செயல்படுறாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புதிய கமிஷனராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அமல்ராஜும் அன்பும் ஏன் போடப்படல? போடாது என்ன ஆகுது? முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது. டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் இப்போது விஜய் ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. விஜய் ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்தளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு நிலவரம் அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் இந்த கவர்மெண்ட் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. திருமாவளவன் கூட இப்போது நியூஸ் 18க்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு அந்த பேட்டியில் சொல்கிறாரு, என்னை முதலமைச்சர் ஆகிறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு நேரடியாக சொல்கிறாரு. இப்போ மறுக்கிறார் அவர்.
நான் நேரடியாக சொல்ல, நேரடியாக என்ன கேட்கல அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனால் அந்த பேட்டியில் கேட்டகாரிக்கலாக சொல்கிறாரு, நேரடியாக சொல்கிறாரு. என்ன முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நீங்கள் முதல்வர் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது யார், ஏடிஎம்கே டிஎம்கே தயவில் ஒரு சைடில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆதரவு கொடுக்குறதுன்னு ஒரு பேச்சு வந்தது. அதுக்கடுத்தது என்ன முதலமைச்சர் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஸ்டாலின் தரப்புலேருந்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டகாரிகளாக சொல்கிறாங்க. அப்போது இவர் முதலமைச்சர் ஆவதுக்கு ப்ரொபோசல் கொடுத்தவர் யாருன்னா சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி. திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை கொண்டு வர்றது அவங்க தான். ஆனால் அந்த ப்ரொபோசலை வந்து எடப்பாடி ஏற்றுக்கல. எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு எடப்பாடி அதை ஒரு வசதியாக திருமாவளவன் வந்து மறைக்கிறார். எடப்பாடி வந்து முதலமைச்சராவதை எடப்பாடி எதிர்க்கிறார் அப்படின்ற தகவலை வந்து வசதியாக வந்து திருமாவளவன் வந்து மறைச்சிடுறாரு. ஆனால் நம்ம நியூஸ் டைம் டிஎனில் வந்து கேட்டகாரிக்கலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த முயற்சிகளுடைய பேக்ரவுண்டை பற்றி நம்ம சொன்னோம். இப்போது ஏடிஎம்கே ஆட்கள் வந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஐஎஸ் இன்பதுரைன்னு அதிமுக வழக்கறிஞர் ஒருத்தர் கேட்டகாரிக்கலாக சொல்கிறார். கட்சி தாவல் தடை சட்ட புகாருக்கு ஆளாகிய ஒருவரை, புகார் வந்து யார்கிட்ட கொடுக்கணும், இவங்க வந்து ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். எடப்பாடி கவர்மெண்ட் வந்து ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை சபாநாயகருக்கு அதிகாரம் தருகிறது. அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாங்க. அவ்வாறு புகாருக்கு உள்ளானவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் முன் ஆர்டிகிள் 163 படி முதல்வரிடம் விளக்கம் கேட்டு ஆளுநர் திருப்தி அடைவது அவசியம். விசாரணையில் நிலுவையுள்ள நிலையில் அதை எதிர்கொள்ளும் நபர் அமைச்சராக இருந்தால் ஆர்டிகிள் 142 வழங்கும் சிறப்பு அதிகாரம் மூலம் உச்சநீதிமன்றம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். புகாருக்குள்ளானவர் அமைச்சராக இருந்தால் உச்சநீதிமன்றம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். மணிப்பூர் மாநில அமைச்சர் தௌனாஜாம் ஷியாம்குமார் சிங் வழக்கில் 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இதற்கு நல்ல உதாரணம். ஆக எல்லா நிலைகளிலும் அரசியல் அமைப்பு சட்டமே மேலோங்கி நிற்கும். இதுதான் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்பாகும். அதாவது சபாநாயகர் அவர் கையில் கொடுக்கப்படக்கூடிய புகார் பற்றி 3 மாதத்தில் முடிவெடுக்கணும். அவர் வந்து 3 மாதத்துக்குள்ளே முடிவு எடுக்கிறது தொடர்பான விஷயங்கள் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகணும்னா அவங்களுக்கு பெரிய அப்டக்கிள் இருக்குது. அவங்க மேலே கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் பாயும். அதாவது மொத்தமுள்ள 47 உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் 47 பேரில் ஒரு 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. 2/3 பங்கு 47 30ன்னு வச்சுக்கோங்க, 45ன்னு வச்சுக்கோங்க. 30னா 2/3 பங்கு 30, 47னா 31 பேர் வந்தால் இந்த பிரச்சனை வராது. ஆனால் இவங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வெறும் 25. இந்த 25 உறுப்பினர்கள்னால் 7 பேர் உறுப்பினர்கள் ஷார்ட்டு. எடப்பாடி கிட்ட இருக்கிறவங்க 22 பேர். ரைட்டுங்களா? அப்போது இவர்கள் மீது கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில் புகார் கொடுக்க வேண்டிய இடம் வந்து சபாநாயகர் உடைய இடத்துல தான் புகார் கொடுக்கணும். சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்த அப்புறம் அவருக்கு பரிசீலனை பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மாதம்தான் டைமு. அதுக்குள்ளே அவர் பரிசீலனை பண்ணோம். இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு 2020 கொடுத்த தீர்ப்பு. சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் பரிசீலனை பண்ணலாம். சபாநாயகர் வந்து சப்போஸ் தவறான தீர்ப்பு அளிச்சிட்டார்னா அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எதிர்த்தரப்பு வந்து போகலாம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டு நினச்சதுன்னா ஒருத்தர் அமைச்சராக பதவியேற்றிருந்தால் கூட அவரை வந்து நீக்கம் செய்யலாம் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த 25 பேர் பதவி ஏற்பதற்கு
அமைச்சராக பதவி ஏற்கிறவங்க ஒரு 7 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 பேர் தங்கமணி, வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் அப்படின்னு போகும். லீமா ரோஸ் வரைக்கும் போகும். இவங்க பதவி ஏற்பதற்கு தடை கட்டாயம் உண்டு. அதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டால் இவர்களது பதவி பறிபோகும். ஆனால் திருமாவளவன் வந்து நியூஸ் 18க்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சமாளிச்சுருவாங்க. அவங்க பதவி ஏற்றுருவாங்க. அது அப்படியே போகும். அது அப்படியே நிற்கும். இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட, நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்போம். அதுலேயும் குறிப்பாக என்ன அமைச்சரவைக்குள்ளே சேரும்படி எனது சகாக்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க. ரவிக்குமார், வன்னியரசு மற்றவங்க எல்லாம் வலியுறுத்துகிறாங்க. விஜயே என்கிட்ட நேரடியாக பேசினார். விஜய் நேரடியாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்றார். திருமாவளவனுக்கு கட்சி தாவல் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் கட்சி தாவல் பிரச்சனை என்பது இருக்குது. இப்போ திருமாவளவனுக்கு அமைச்சராகணுன்ற ஆசை வந்துருச்சு. ரைட்டுங்களா? அதுக்காக தான் அவர் வந்து என்னை முதல்வராக்க ட்ரை பண்ணாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. நடக்கிற விஷயமா பாருங்க அப்படின்னு நவுந்து வந்துட்டேன்றாரு. அவர் நடக்கிற விஷயத்தை பாருங்கன்னு நவுந்தெல்லாம் வரல. அவருக்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது எடப்பாடி பழனிசாமி. நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் என்பது இவருக்கு மிக மோசமாக பாயக்கூடிய ஒரு நிலைமையில்தான் விஜயுடைய ஆட்சி என்பது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, எப்போ வேணா வரலாம். ஒருவேளை இடைத்தேர்தல் வந்து இவர்கள் எல்லாம் எம்எல்ஏ பதவியை இழந்து இடைத்தேர்தல் வந்து அந்த இடைத்தேர்தலில் வந்து தாவேகா வெற்றி பெற்று திமுக தோல்வி அடைந்து இவர்களெல்லாம் மந்திரிகளாக வரும் சூழ்நிலையில் அது மாதிரி வேறு மாதிரி நடக்கலாம். அதுக்கு பதில் இப்போது வேலுமணி ட்ரை பண்ணுறது வந்து பொதுக்குழுவை கூட்டி நான் தான் உண்மையான பொதுச் செயலாளர் அப்படின்றத நிரூபித்து நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்றத நிரூபிக்கணும். ரைட்டுங்களா? அப்படி விஷயம் வந்தால் கூட உண்மையான அதிமுக நான்னு நிரூபித்து அவர் வந்து ரெட்டைலை சின்னம் எனக்கு தான் உரியது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அமைச்சரவையில் டேக் பார்ட் பண்ணணும். இது எப்படின்னா, அத்தை வந்து வயசு 40 ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சித்தப்பான்னு அதை கூப்பிடணும். அப்போனா அத்தைக்கு மீசை முளைக்கணும். 40 வயசில் அந்த அத்தைக்கு மீசை முளைச்சி அதுக்கப்புறம் அதை சித்தப்பான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் வரணும். அது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு தாங்கணும். விஜய் என்ன சொல்கிறாரா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு மந்திரியாக பதவி எடுத்துக்கோங்க. மந்திரி சபை பதவி ஏற்க வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது தான் சட்டம். ஆக மொத்தம் இவங்களால மந்திரி சபையை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போ தான் வந்து 9 மந்திரிகளை நியமித்து அதில் 2 மந்திரிகளுக்கு மட்டும் அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காரு விஜய். ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று ஆதவ அர்ஜுனா. 2 பேர் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ தான் மந்திரி சபையோடைய ஆக்டிவிட்டீஸு. இதுக்கப்புறம் இவங்க வந்து துறை ரீதியான கூட்டங்கள் அது இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு நிலைமை வந்து வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ரைட்டுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் மேலே வந்து அதிமுக மட்டும் அதிருப்தி இல்லை. விஜய் மேலே கட்சி தாவல் தடுப்பு சட்டம் மட்டும் பாயிற லெவலில் இல்லை. விஜய் வந்து யாரை வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாரோ பாஜக, அவங்க வந்து விஜய் மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதாவது இவர் வந்து பதவி ஏற்ற பிறகு மோடியை போய் பார்க்கல, அமித்ஷாவை போய் பார்க்கல அப்படின்றது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். எங்களை பார்க்காம இவர் வந்து காங்கிரஸை வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டதோட காங்கிரஸுக்கு வந்து மொத்தம் 2 அமைச்சர்களை தரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் வந்து கேரளாவில் விடி சதீசன் அப்படின்றவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார். காங்கிரஸ் முதலமைச்சராக அந்த விழாவுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். தனியாக ஃப்ளைட்டு ரெடி, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு போகிறது, சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட் ரெடி, அங்கே வந்து விஜயை ரிசீவ் பண்ணுறது, விஜயை கூட்டிகிட்டு போகிறது, ஆர்ப்பாட்டமாக அங்கே வந்து பதவியேற்பு விழாவில் விஜயை பங்கெடுக்க வைக்கிறது அப்படின்னு தயாராகும்போது அந்த பதவியேற்பை பார்க்க வந்த ராகுல் காந்தியும் விஜயை வந்து
ஆவலாக வரவேற்க தயாராக இருந்தார். ஆனால் இவர் வந்து மோடியை பார்க்கல, அமித்ஷாவை பார்க்கல. ஆனால் காங்கிரஸை வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார். அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு காங்கிரஸோட அமைச்சர் கேரள காங்கிரஸ் பதவியேற்கக்கூடிய விழாவுக்கு வந்து விஜய் போகிறாரு அப்படின்ற ஒரு சூழல் உருவான உடனே மோடி சைடில் டென்ஷன் ஆகிட்டாங்க. மோடி அமித்ஷா சைடில் டென்ஷன் ஆகிட்டாங்க. அடுத்தது இவருக்குரிய வேலைகள்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. சிபிஐ வழக்கு ஆல்ரெடி இருக்குது, கரூர் கேஸ் இருக்குது, வரி ஏய்ப்பு, வருமான வரி ஏய்ப்பு இருக்குது, ஆதவ் அர்ஜுனா மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, ஆதவ் அர்ஜுனா மாமனார் மாமியார் மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, எல்லார் மேலேயும் இத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குது. ரைட்டா? விஜய் ஆதவ் அர்ஜுனா மேலே பயங்கரமான வழக்குகள் இருக்குது. அதனால் இவங்களை இப்போ விஜய் முதலமைச்சரானார்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போதே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி உட்கார வச்சது பிஜேபி. ரைட்டா? இவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்றதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற சட்டம்லாம் கிடையாது. கொத்தா தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க அவங்க. அதுவும் நேராக இங்கே உட்கார வைக்க மாட்டாங்க, நேராக திகார் சிறை எங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சாங்களோ அதே மாதிரி திகார் சிறையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு கேசஸ் இருக்குது. ஆதவ் அர்ஜுனா மேலே பிளண்டி ஆஃப் கேசஸ் இருக்குது, மார்டின் மேலே பிளண்டி ஆஃப் கேஸ் இருக்குது, லீமா ரோஸ் மேலேயும் கேஸ் இருக்குது. இவங்க எல்லாரையும் தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மினிஸ்ட்ரு செங்கோட்டையன் தான் ஓபிஎஸ் மாதிரி காபந்து முதலமைச்சராக வந்து உட்காந்து ஆட்சியை நடத்தணும். அது நடத்துறதுக்கும் பெரும்பான்மை கிடையாது. கட்சி தாவல் தடுப்பு சட்ட அடிப்படையில் ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. இவ்வளோ ஆபத்துகள் இவருக்கு இருக்கிறதுனால, கண்ணா நீ வந்து திருவனந்தபுரத்துக்கு போறியா, திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு விடி சதீசனுடைய பதவியேற்பு விழாவை பார்க்க போறியா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து டெல்லியிலேருந்து வந்தது. வந்த உடனே இவர் மோடியின் கோபத்துக்கு ஆளாகும் அப்படின்றதுல பயந்து இவர் வந்து திருவனந்தபுரம் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டார். இவர் சொல்வார், நாங்கள் வந்து ஸ்டாலின் மாதிரி மறைமுகமாக ரெய்டுகளுக்கும் தாக்குதலுக்கும் பயந்து நரேந்திர மோடியோட இன்டைரக்டாக ஒரு கூட்டணி வச்சு இன்டைரக்டாக நாங்கள் டீல் பண்ணுவோம்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் டீல் பண்ண மாட்டோம். நேர்மையாக ஆட்சி நடத்துவோம், தூய ஆட்சியை நடத்துவோம், தூய விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு இவர் அடிக்கடி சொல்வார். அந்த தூய்மை வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றது வந்து இப்போது நடந்த இந்த சம்பவத்தில் கிளியராக தெரியுது. கேட்டிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். மது விற்பனை புகார் அளித்த பெண் மீது தாக்குதல், ரைட்டா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக மிக மோசமாக சேதாரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. செம்மலை வந்து விலகி இருக்காரு. செம்மலையோடைய விலகல் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். இது வந்து தொண்டர்களை எல்லாரையும் கொந்தளிக்க வச்சிருக்கு. செம்மலையுடைய விலகல், செம்மலுடைய வருத்தமான கடிதம். இந்த தடவை வந்து எம்எல்ஏ சீட்டு கூட செம்மலைக்கு எடப்பாடி கொடுக்கல. செம்மலை வந்து எடப்பாடியை விட சீனியரு சேலத்தில். அதனால எங்கே தனக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு இன்னைக்கு வரைக்கும் செம்மலையை அவமதித்து வச்சிருக்கிறவர் தான் அண்ணன் எடப்பாடி. எடப்பாடி கட்சி வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. டோட்டலாக அதிமுகவே மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. தடி எடுத்தவன்லாம் அங்கே தண்டல்காரனாகிறான். யார் யார் பொதுக்குழு உறுப்பினர்கள், யார் பொதுக்குழுவை கூட்டுவது, எப்படி பொதுக்குழுவை கூட்டுவது, யார் சேர்ப்பது வைப்பது என அனைத்துமே அங்கே அதிமுகவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. திமுக இப்போ தான் வந்து முழிக்குது. திமுக என்ன சொல்லுதுன்னா, இன்ஸ்டாகிராமும் சின்ன பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து இதை சொல்கிறார். ஆனால் உண்மையான காரணம் பார்த்திங்கன்னா, ஆட்சி இழப்பதற்கு உண்மையான காரணம் எதுனா பெண், அதாவது சபரிசன் தலைமையிலான பெண் அமைப்பு தான் வந்து உண்மையான காரணம். சாதாரணமாக பைக்கில் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து காரில் போகிற அளவுக்கு பெண்ணில் வேலை செய்கிறவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் ஒரு 60 பேரை வந்து மாற்றிருக்காங்க. 60 பேரை மாற்றிருக்காங்க வேட்பாளர் பட்டியலில்.
அதில் 54 பேர் தோத்துட்டாங்க, 6 பேர் தான் வெற்றி. ரைட்டுங்களா? பெண் பெண் மட்டும் காரணம் கிடையாது. பலர் வந்து சசிகலா குரூப் மாதிரி சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க திமுகவை வச்சு. உதாரணத்துக்கு அன்பில் மகேஷ், அவர் வந்து வாலாடி கார்த்திக்கு அவருடைய வாலாடி கார்த்திக் என்ற அவருடைய உறவினர், அது அவருடைய சித்தி பையன் வந்து சினிமா தயாரிப்பாளர். அவன் வந்து கோடிக்கணக்கில் அவன் வச்சுருக்கான். இப்போது சர்வேஷ்னு ஒருத்தர் டிஐஜியாக இருக்கார், அவருடைய தம்பி பேர் ரத்தீஷ். இவன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்த இவன் வந்து இன்னைக்கு அவன் வீட்டில் 12 காரு. ரைட்டுங்களா? 12 காரு, எல்லாம் விலை உயர்ந்த காரு. லண்டன் வெங்கட், இவர் வந்து எங்கேருந்தோ இந்த லண்டன் வெங்கட் வந்து தாமரை கண்ணன் ஒருத்தரை வந்து போட்டு அவரை வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ஏடிஜிபி பதவிக்கு கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக அவர் கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஜாங்கிட் மாதிரி போலீஸுக்காகவே உழைத்தவர்களை வந்து இவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ திமுக வந்து உண்மையிலேயே வந்து சுய பரிசோதனை வந்து செய்யணும். ரைட்டுங்களா? இப்போ நடக்கிற கவர்மெண்ட் வந்து முழுக்க ஷோ கவர்மெண்ட்டு தான் இருக்குது. இப்போ ஆலிவர் பொன்ராஜன் ஒருத்தர் வந்து ஜட்ஜு மாதிரி பதிவாளர்கள் வந்து உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உத்தரவு போட்டார். அது என்னமோ இப்போ போட்ட உத்தரவு மாதிரி சொல்கிறாங்க. பிரகாஷ்னு ஒருத்தர் சிஎம்டிஏல இருந்துன்னு எல்லாம் நியாயமாக செய்யணும், யாரும் தப்பு வராமல் பார்த்துக்கணும். சேகர் பாபு மட்டும் சுமார் 4800 கோடி ரூபாய் சிஎம்டிஏ ஃபண்டு வந்து ஸ்விண்டல் பண்ணி 4800 கோடி ரூபாய் ஸ்விண்டல் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் இந்த பிரகாஷுக்கு தெரியாதா? இந்த பிரகாஷ் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாரா? அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிசிகா வந்து இப்போது அவங்க அந்த சைடு மூவ் ஆகுறாங்க. தாவேகா தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி மூவ் ஆகுறாங்க. கூட துணைக்கு கம்யூனிஸ்ட்டுகளையும் வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் திமுக அணியில் ஜெயிச்சுட்டு தாவேகா அணிக்கு இப்போது பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் திமுக ஒழுங்காக இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருக்கும் அப்படின்றது தான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் 2% தான். வெறும் 2% வாக்கு வித்தியாசம்தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம். அதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 1% 1.5% தான் வாக்கு வித்தியாசமே. ரைட்டுங்களா? ஆனால் இந்த எதிர்ப்பு உணர்வுகளை வந்து முழுசாக மிஸ்யூஸ் பண்ணி ஒரு விதமான குறுக்கு வழியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகா வெற்றி பெறாத மாவட்டங்கள் மட்டும் 11 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அனைத்து இடங்கள்லையும் வெற்றி பெறல. நகர் சார்ந்த இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பாக்கி 11 மாவட்டங்களில் இவங்க வெற்றி பெறல. வெற்றி பெற்ற உடனே திருமாவளவன் போகிறாரு, காதர் மொய்தீன் போகிறாரு, ரைட்டா? கம்யூனிஸ்டுகள் போகிறாங்க, காங்கிரஸ் போகிறாங்க, இது எல்லாமே போகிறாங்க. இது எல்லாமே செட்டப்பு. இதெல்லாம் என்றைக்கு வேணாலும் ஒடிஞ்சு விழும். ரைட்டுங்களா? அதுக்கான பிரச்சனைகள் வரும்போது ஒடிஞ்சு விழும். கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு தடவை இவர் பிஜேபி ஆதரித்து போயிட்டார்னாலே ஒடிஞ்சு உழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அரசு என்பது நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு, அவ்வளோதான். இதில் தான் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவாக தெரியுது அப்படின்றத எடுத்து சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.